ஹாய். சர்ஜரிக்கு முன்னாடி கீழ் வீடு மாதிரி போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஸ்டெப்பெல்லாம் ஏறக்கூடாதுல்ல. அதனால் திங்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வீடாகவே இல்லை. பாருங்கள், ஒற்றை செருப்பு, டிவி சும்மா இங்கே வச்சிட்டோம். எல்லாம் எடுத்து காலி பண்ணணும். அப்புறம் இந்த ஃப்ரைடே தான் நான் திரும்பி டாக்டர்கிட்ட ரிவ்யூ போகணும். வர சொல்லியிருக்காங்க. சில ப்ளட் டெஸ்ட்டு, அப்புறம் டாக்டர் செக்கப் இருக்கு. ஓகேவா? வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருக்குது. இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வீடு ஷிஃப்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர்னால் ஒரு 45 படி இருக்கும். அது என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 45 படி ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட பேஸ் மேக்கர் அப்படின்னு வச்சா 3 மந்த்ஸ்க்கு மேலே ஸ்டெப் ஏறக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ மாதத்துக்குன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டென்ட்டு வச்சப்போ 2 மந்த்ஸ்க்கு ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சிஸ்டர் வீட்டில் சர்ஜரி முடித்த உடனே சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு, அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். பட் இப்போ சூழ்நிலை சரியில்லை. எங்கேயும் போயெல்லாம் இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும். நம்ம வீடு 2வது மாடியில் இருக்குது. ஸோ 45 படி ஏறுறது ரிஸ்க்கு தானே. இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மாதிரி மாற்றி போயிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு லேடி மட்டும் இருந்தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். அவங்க கரெக்டாக காலி பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. தேட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துலையே இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அதே அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். அவ்வளோதான். ஓகே.